அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரத்தை ஒவ்வொருவரும் திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 28 அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திடமான அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கின்றவன் பதறான். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம் கையில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பற்ற ஒரு பாக்கியம்தான் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தவன், விசுவாசி என்று சொல்லுகின்ற ஒரு அதிகாரம் நம்மில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்திற்கு பின்பு சில உரிமைகள் இருக்கிறது, சில கடமைகள் இருக்கிறது, சில அற்புதங்களை நீங்கள் நினையாத இடங்களில் நினையாத நேரத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் சாத்தியமாக்கும்படிக்கு அது வல்லமை பொருந்தினதும் மகத்துவம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது நம்மிடத்தில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஆபிரகாமிடத்திலிருந்தே இது கிரியை செய்து வருகிறது. ஆமென். இந்த உலகத்தில் சில காரியங்களை நாம் சிந்தித்தோமானால் இது இப்படி நடப்பதற்கு, இது இப்படி நடந்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி நாம் சில திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் இல்லாமல், அந்த திட்டங்கள் எதுவும் சாத்தியப்படாமல் நடைபெறுகின்ற சில அற்புதங்கள், அதிசயங்கள், மகத்துவங்களினாலே தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் யார் என்பதை விளங்க பண்ணுகின்றார். அல்லேலூயா. எனவே இந்த உலகத்தில் பல நேரம் நம் விசுவாசிகள் என்று சொல்லி ஒரு சபையை சார்ந்து வைத்திருக்கிற விசுவாசத்திற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அழைக்கப்பட்டால் நீங்கள் காலம் முழுவதும் கடைசி மட்டும் நீங்கள் சாகிறது வரைக்கும் ஒரு சபையில் அங்கமாக இருந்து அங்கே சொல்லுகின்ற எல்லா கடமைகளை நிறைவேற்றி பெர்ஃபெக்டான இந்த உலகத்தில் இந்த திருச்சபையின் இந்த விசுவாசி நல்ல உண்மையுள்ளவர்களும் உத்தமமானவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சாட்சியை சபையின் மக்களிடத்திலிருந்தும் போதகரிடத்திலிருந்தும் அநேக சங்கங்களிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் அது தேவன் அழைத்த அழைப்பின் விசுவாச வாழ்க்கைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. இங்கே விசுவாசிகளாகிய நாம் முன்மாதிரியாய் வைக்க வேண்டிய ஒரே இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது இயேசு. அல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும்போது அங்க சொல்லுகிறாரு, ஆண்டவர் உரைக்கு இதோ அஸ்திபாரமாக, அல்லேலூயா, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது எப்படிப்பட்டது? பரீட்சிக்கப்பட்டது, அல்லேலூயா, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உடையது. அல்லேலூயா. திட அஸ்திபாரம் என்று சொன்னால் எந்த புயலுக்கும் மழைக்கும் எந்த ஒரு இக்கட்டான இயற்கை மாற்றங்களுக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய திடமான ஒரு உறுதி நிறைந்த அஸ்திபாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவே அந்த கல் என்று சொல்லி குறிப்பினால் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அதான் அவர் சொல்லி முடிக்கும்போ சொல்லுகின்றார் ஏசாயா, அந்த கல்லு மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறது, அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் விசுவாசியாய் இருக்கின்ற ஒரு பாக்கியம்
ஒரு சபையிலிருந்து உங்களுக்கு உண்டாகவில்லை, ஒரு போதகரிடத்திலிருந்து உண்டாக்கப்படவில்லை. தேவனே உங்களை இந்த விசுவாச மார்க்கத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாச வாழ்க்கைக்கு மிக பிரதானமாக ஒன்று இருக்கு. அப்படின்னா அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, பரீட்சிக்கப்பட்ட கல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் முன்மாதிரியாய் நமக்கு இருக்கின்றார். அவர் திட அஸ்திபாரம் கொண்ட ஒரு அஸ்திபாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்திற்கு மேல் அவருடைய பிள்ளைகளாய் நாம், அவருடைய விசுவாசத்தின் மேல் நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் விலையேறப்பட்ட விசுவாசிகளாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் விசுவாசத்தில் கட்டப்பட்டு வருகின்ற அந்த கட்டுமானம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இல்லை, ஒரு சபையிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கமாய் நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோம், வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கு? இந்த வசனம் சொல்லுகிறது, பரீட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. நமக்கும் அதை விட்டு என்ன செய்ய முடியாது, மாறவே முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். 30வது வயசிலே அவர் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றும்படிக்கு அங்கே ஞானஸ்நானம் எடுப்பதற்காக யோவானிடத்தில் போகிறார். யோவான் சொல்லுகின்றார், நான் உம்மிடத்திலிருந்து எடுக்க இருக்க நீர் என்னிடத்தில் எடுக்கலாமா எல்லாம் சம்பாசிக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லுகின்றார், இப்படி எல்லாவற்றையும் செய்கிறதும் எல்லாவற்றுக்கு கீழ்ப்படுகிறதும் எதுவாயிருக்கிறது? தேவனுக்கு நீதியா இருக்கிறது. யோவானுக்கு நீதி இல்லை. யோவானுடைய கீழே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்ததினாலே யோவானுக்கு சீசனா இருந்து விடுவதற்காக ஞானஸ்நானம் எடுக்கவில்லை அவர். அல்லேலூயா. எடுத்தார். எடுத்த மாத்திரத்தில் அவர் சோதனைக்கு உட்படுத்த பரிசுத்த ஆவியானவரால் பிசாசினிடத்தில் கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற சபைகளில் அங்கம் வைத்து சபைகளிலே ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற அநேகர் இந்த விசுவாச வாழ்க்கையை விடுத்து பெயர் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற அளவில் சபைகளில் அநேகர் விசுவாசிகளாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த பகல் வேளையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி விசுவாசி என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், அவன் பரீட்சிக்கப்படுகிறதற்கு தேவனால் கொண்டு போகப்படுகிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசின்னு சொல்லிட்டு பிரச்சனையே வேண்டாம், போராட்டமே இல்லை, பாடே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா விசுவாச வாழ்க்கை நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது, செய்யவே. அதனால தான் அவர் சொன்னாரு, நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாலும் அவர் கடைசியாய் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் சுமந்தேன், ஆனால் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. அல்லேலூயா. இயேசுவை ஒரு மனிதன் பின்பற்றி வர, இயேசுவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒருவன் தீர்மானிக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பிரமாணமே என்னை போல நீயும் உனக்குள்ள சிலுவையை எடுத்துக்கொண்டு வா என்பதுதான். அல்லேலூயா. அடிப்படை அதுதான். இங்கே அப்போ இந்த பரீட்சை எதற்காக? விசுவாசிகள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனிடத்திலிருந்து பரீட்சை இருக்கிறது. இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைக்கு ஸ்தோத்திரம், எல்லா படிப்பு என்ன படிப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த டிகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி ஒரு எக்ஸாம் என்று சொல்லுகிற ஒன்று உண்டு, பரீட்சை என்று சொல்லுகின்ற ஒன்று இருக்கிறது. அந்த பரீட்சை தான் அவன் ஸ்தோத்திர விசுவாச வாழ்க்கை வாழலாம், இல்லைன்னா அந்த டிகிரியை படிச்சிருக்கலாம், ஆனால் அதற்கு தகுதியுடையவனா, உண்மையிலே இவன் ஸ்தோத்திரம் படித்த படிப்பு இவனுக்குள்ளே இருக்கிறதா, இவன் குவாலிஃபைடா என்று சொல்லுகிறதை தீர்மானிக்கிறது எதுதான்? அவன் படித்து முடித்த டிகிரி தான். அல்லேலூயா. அந்த டிகிரிக்கு பரீட்சை என்று சொல்லுகின்றது அடிப்படையான ஒன்று.
பரீட்சை எழுதாமல் இன்றைக்கு டிகிரிகள் பல நேரத்தில் ஸ்தோத்திரம் அழகாக ஆன்லைனில் பலவிதமாய் ஸ்தோத்திரம் அவங்களே அடித்து காசு கொடுத்தா வாங்குகிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் அவைகளெல்லாம் உண்மையான நம்முடைய குவாலிட்டி, உண்மையாக படித்ததற்கான எந்த அத்தாட்சிகளும் சான்றுகளும் இருக்காது. அல்லேலூயா. நான் அதற்கு தகுதியுடையவன் என்று சொல்லுகிறதற்கு பரீட்சை எழுதப்பட்டு அதனுடைய மதிப்பெண் பற்றிய பட்டியல்களோடு வருகின்ற சான்றே அல்லாமல் வேறொரு சான்று நம்மை தகுதிப்படுத்தவே முடியாது. அதே போல கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசி, கிறிஸ்துவுக்காக நான் ஆண்டவருக்காக இந்த உலகத்தை நான் வெறுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவரோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது நாம் எதற்கு நேராக போகிறோம் என்று சொன்னால் பரீட்சைக்கு முன்பு போகிறோம் என்பது அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிச்சு ஆண்டவர் நல்ல அற்புதம் செய்வார், அது தருவார், இது தருவார், கார் தருவார், பங்களா தருவார், கவலையெல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னாலும் நம் ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பரீட்சை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது உங்களை உடைப்பதற்கோ தோற்று போவதற்கோ உங்களுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கோ அல்ல. நீங்கள் பாருங்கள், யோபுடைய வாழ்க்கை கூட பரீட்சிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் பெற்றான். அதே கர்த்தர் பிசாசுக்கு சில காலம் பிசாசின் கேள்வியினாலே பிசாசின் தந்திரத்தினாலே ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் அவன் கூட இருந்து அந்த போராட்டத்தின் மத்தியிலே விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய பலனை எந்த மனிதனும் அறிய முடியாத அளவிற்கு அவனுக்குள்ளே ஆண்டவர் நிறுத்தி இருந்தார். அல்லேலூயா. அதை நிரூபிக்கிறது வரைக்கும் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அல்லேலூயா. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் அவன் இழந்தான் விசுவாச வாழ்க்கைக்காக. ஆமென், அல்லேலூயா. சிநேகிதர்களால் கூட கண்டுபிடிக்க முடியல. சிநேகிதர்கள் பலதையும் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அத்தனை காரியத்தை குறித்தும் தேவனுக்கு கோபம் வந்ததே அல்லாமல் அவருக்கு சந்தோஷம் வரவில்லை. அப்படியானால் அவனுக்கு வந்த பரீட்சை, அவனுக்கு வந்த போராட்டம், இவைகளின் நடுவில் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து கவனித்து கொண்டே இருந்தார். இவன் இந்த மட்டும் சோதனைக்குட்படுத்தப்படுவான், அந்த சோதனைக்கு பிற்பாடு இவனை நான் பொன்னாக விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி கூட இருந்து யோபுவை மேற்கொள்ள பண்ணின அதே தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் பலனுள்ளவர்களாக, அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவர்களாய் மாற்றும்படிக்கு அவர் அழைத்து நிறுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஏதோ வழியில் வந்த சில மோகத்திற்காக, ஆசைக்காக, சில காரியங்கள் நடந்தேற வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பத்திற்காக, சுய விருப்பத்திற்காக, சுய இஷ்டங்களுக்காக அநேக நேரம் இந்த பரீட்சைக்கு முன்பு அநேகர் நின்று கொடுக்க முடியாமல் அவர்கள் வழியை மாற்றி மாற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் போராட்டம் தீர்ந்த பாடு இல்லை. அப்போ விசுவாச வாழ்க்கை என்பது எதற்கு? பரீட்சைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு பாஸ்டருக்கு அடையாளமிட்டு காண்பிப்பதற்கு அல்ல, ஒரு சபைக்கு காண்பிப்பதற்கு அல்ல. அதெல்லாம் நமக்கு ஒரு ஐக்கியம், இந்த தேவனோடு கூட நடப்பதற்கு ஒரு ஐக்கியம், ஆலோசனை, ஒரு உதவி நமக்கு அளித்தாலும் அவைகளோடு நீங்கள் எதுவும் என்ன செய்ய முடியாது, தேவனுக்காய் சாதிக்க முடியும். உங்கள் உறவு உங்களை அழைத்த தேவனோடு பலமாய் இருந்ததானால் அவர் சொல்லுகிற சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறவைகளாய் இருக்கிறது, என்னுடைய சத்தத்தை கவனிக்கிறவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்பதே நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த பரீட்சை எதுக்காக? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். ஆனாலும் நம்மையும் இந்த விசுவாச வாழ்க்கையில் கொண்டு நிறுத்தி நம்மையும் நல்ல போராட்டத்தின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும், கஷ்டங்களின் மத்தியிலும் நம்மை எதற்காக பரீட்சிக்கின்றார் என்று சொன்னார். வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். எதற்காக பரீட்சை என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவின் விசுவாசிகள் என்று நீங்கள் அநேகரால் நம்பப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும், அநேகர் உங்களை
அப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்குள்ள என்ன தேடி பார்த்திருக்கிறீங்களான்னு அந்த வசனம் சொல்லு. ஒருக்கா கூட வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸ்தோத்திரம். இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையாங்கிற அடையாளமே எதுதான்? எதுதான்? பரீட்சை தான், உபத்திரவம் தான், பாடுகள் தான். அதுதான் விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுகிறது. மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் தேவனுடைய ஆவியினால் தேவனை பிரியப்படுத்துகின்ற அந்த நோக்கத்துக்காக ஓடுகின்ற மனிதனுக்கு, ஓடுகின்ற மனுஷிக்கு அது லகுவாயிருக்கும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது. தேவனால் நடத்தப்படுகிறவர்களுடைய அந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தெளிவாய் 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 பார்க்க வேண்டும். நீங்களே சோதித்து அறியுங்கள். எப்படி சோதித்து அறிவது? நம்முடைய பிரச்சனையில், போராட்டத்தில், கலக்கத்தில், கண்ணீரில், தேவைகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டு விடுவோம். அப்படி விடப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எந்த ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது. காரணம், உங்களை அழைத்த தேவன் என்னை அழைத்தது போல பயன்படுத்த விரும்பவில்லை. அல்லேலூயா. உங்களை போல என்னால் ஜெபிக்க முடியாது, என்னை போல உங்களால் ஜெபிக்க முடியாது. உங்களை போல நான் தரிசனம் பார்க்க முடியாது, என்னை போல நீங்கள் தரிசனம் பார்க்க முடியாது. உங்களை போல நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, என்னை போல நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க முடியாது. இதெல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை துவங்கினவருக்கும் துவங்கப்பட்ட உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறதோ அதே வண்ணமாக நீங்கள் அவரில் வேர் கொண்டு வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ பரீட்சை எதற்கு என்று அப்படின்னு சொன்னால், உண்மையிலே நான் இயேசுவோடு இருக்கிறேனா, இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி வெளிப்படுத்துகிறதற்கு இந்த உலகம் பார்க்க வேண்டும். மனிதர்கள் பலவிதமான செயல்களை செய்ய ஆலோசனை செய்வார்கள். சில குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் ஒரு மெயினாக வயசானவர் ஒருவர் இருப்பார். அவர் தான் எந்த காரியத்திலும் தீர்மானம் எடுக்கிற நபர்களாக இருப்பார். காரணம், வயதில் முதிர்ந்தவர்கள், அவர்கள்தான் வீட்டுக்கு தலை. அப்படி இருக்கிற தீர்மானங்களை எல்லாம் உலகத்தில் என்ன செய்யும், அநேக நேரம் பார்க்க முடியும். ஆனால் உங்களை ஆண்டவர் அழைத்த அழைப்பில் உங்களுக்கு யார் உதவி செய்ய முடியாது? குடும்ப தலைவர், அப்பா உதவி செய்ய, அம்மா உதவி செய்ய முடியாது, பாஸ்டர் உதவி செய்ய முடியாது. அப்படி செய்ய வேண்டும், அப்படி முயற்சிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை பேராலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக தூஷணத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஒரு வல்லமை உண்டு, வல்லமையை வெளிப்படுத்த முடியவில்லை. அழைக்கப்பட்ட விசுவாசத்திற்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது, காண முடியவில்லை. அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிற்கு ஒரு சத்துவம் இருக்கிறது, காண முடியவில்லை. காரணம், அழைக்கப்பட்டவரை பிடித்து யாரோ ஒருவர் சொல்லுகிறதை கேட்டு பயணித்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள். அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் விசுவாச மக்களுக்குள்ளே கிரியைகள் இல்லை?
ஏன் விசுவாச பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது தெளிவாய் தைரியமாய் ஓட முடியவில்லை, கிறிஸ்துவுக்காய் சாட்சியம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் யாரோ ஒருவரை துணைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்கள் விசுவாச அழைப்பிற்கு உங்களுக்கு துணை இயேசுவை விட்டா யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை ஒரு ஆள் இருக்காங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அது தப்பு. நீங்கள் அது கடைசியில் குருடன் வழிகாட்டின வழியில் போகிறதற்கு ஈக்குவலானது. அல்லேலூயா. இப்போ தெரியாது, அதனுடைய பலன் அங்கே தான் உங்களை நிறுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனை விசுவாசித்தவன், ஞான ஸ்நானம் எல்லாம் எடுத்திருக்கிறேன், சபையில் எல்லாம் அங்கத்துவம் வைத்திருக்கிறேன், எல்லா ஆராதனைகளுக்கு கடந்து செல்லுகிறவன் என்று சொல்லி இருந்தாலும் உங்களுடைய விசுவாச அழைப்பின் பரீட்சையை நீங்கள் தான் சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொருவர் சொல்ல முடியாது. இன்னைக்கு சபைகளில் நிறைய பேர் ஐயோ இவன் செபிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மை அல்ல. அல்லேலூயா. நான் என்னுடைய 2 கண்ணை வச்சு உங்களை பலவிதமாக பார்க்கலாம். நான் பார்க்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியமே. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை எந்த மனிதனும் கண்களால் பார்க்கவோ அதை சொல்லவோ விவரிக்கவோ முடியாது. நீங்கள் சொல்ல முடியுமே ஒழிய இன்னொருவர் அதை அறியவே வேதவசனம் தெளிவாய் சொல்கிற ஆவிக்குரியவனை என்ன செய்ய முடியாது, நிதானிக்க முடியவே முடியாது. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒரு மனிதன் அவன் கெஸ் பண்ணவே முடியாது. இதை செய்யணும்னு சொல்லுவான், ஆனால் அவனால் செய்ய முடியாது. இடையிலே தேவ சித்தம் என்று சொல்லுகின்ற ஒன்று வரும்போ அவன் மாறிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த தேவ சித்தம் என்று சொல்லுகிறதில் நடக்கிற அனுபவம் இன்றைக்கு சபைகளில் விசுவாசிகளால் தலைமை பொறுப்புகளிலே அநேக சபைகளிலே பெரிய பெரிய சபைகளிலே லீடர்ஸாக இருக்கிற தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிற ஜெப ஊழியங்களில் இருக்கிற அபிஷேக ஆராதனைகளை நடத்துகிற இடத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே விசுவாசத்தின் பரீட்சை அவர்களுக்குள்ளே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அல்லேலூயா. அதனால அவர்கள் எதை பெருமை பேசுகிறார்கள்? எங்க சபை எப்படிப்பட்டது தெரியுமா, எவ்வளவு பெரிய சபை தெரியுமா, எங்கள் விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா, ஒருக்க வந்து பாருங்க, அப்ப விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. இதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை. அல்லேலூயா. யோவான் ஸ்நாபகன் ஊழியம் செய்த காலத்தில் அநேக பெரிய பெரிய ராஜாக்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் போனாங்க. அவன் கேட்ட கேள்வி, யாரை பார்க்க? அவர்கள் போய் யோவானை பார்த்துட்டு வராங்க. இயேசு கேட்கிறார், என்ன கேள்வி? யாரை பார்க்க போனீர்கள்? வனாந்தரத்திற்கு நேரத்தை ஒதுக்கி நாட்களை ஒதுக்கி இவ்வளவு பெரிய செலவெல்லாம் பண்ணி வனாந்தரத்துக்கு ஒருத்தனை பார்க்க போனீர்களே, எதற்காக போனீர்கள்? அவர் சொல்லுகின்றார், மெல்லிய வஸ்திரம் தரித்தவனையோ. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்லுகின்றார், அப்படி வஸ்திரம் தரித்திருக்கிறவனை பார்க்கணுன்னா எங்கேயும் போய் பார்த்துருக்கலாம். அரசு அலுவலகங்களிலே போய் ஆட்சியாளர்களை போய் பார்த்திருக்கலாமே. ஆனாலும் அங்கே ஒருவன் இருக்கிறான், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் இருக்கிறது என்று சொல்லி போக காரணம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கே விசுவாசத்திற்கு நேராய் ஓடினவர்கள் அநேக நேரம் விசுவாசத்தினால் பலத்த கிரியைகளை செய்தவர்களை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாடியே ஸ்தோத்திரம் தடியை எடுத்து அடி உண்டாக்கி வகளங்கள் எல்லாம் பண்ணுகின்ற முறை அன்னைக்கே இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிற்பாடு நம்ம நிருப பகுதிகளில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் சொல்ல, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன் சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ அங்கேயே இதெல்லாம் இருந்திருக்கிறது. ஏன் இவைகள் எல்லாம் வந்திருக்கிறது? விசுவாசத்தினால் அழைக்கப்பட்ட அழைப்பை பரீட்சை பாராதவர்கள். அல்லேலூயா. யார் பரீட்சிக்க முடியும்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் பரீட்சிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி பார்க்கணுமா? அந்த வசனம் ஒருக்கா கூட அதை
5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களோ என்று கவனிங்க. உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். அறியீர்களா? அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால் ஒரு பரீட்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த பரீட்சைக்கு நீங்கள் ஆயத்தமாகவில்லை, அந்த பரீட்சையில் நீங்கள் பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் இயேசுவை அறியீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகளுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் முதலாவது சொல்லப்படுகிறது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பட்டியல். அந்த கிறிஸ்தவ எண்ணிக்கைக்குள்ளே எத்தனை பேர் விசுவாசித்து விசுவாசத்தின் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு தான் தெரியும். 6 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். அவருடைய மனதில் இருந்த விருப்பத்தை நிறைவேற்றினது 2 மனுஷர்கள். அல்லேலூயா. மீத எல்லாரும் கூட தான் வாழ்ந்தாங்க, கூட தான் நடந்தாங்க, அப்பத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க, மன்னாவை எல்லாம் சாப்பிட்டாங்க, காடைகளை எல்லாம் பொறுக்கிட்டு வந்தாங்க, அந்த போய் தேசங்களை வேவு பார்க்க அனுப்பும்போ போக எல்லாம் செய்தாங்க, எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனால் பரீட்சையின் வெற்றி வருகின்ற இடத்தில் 2 நபர்கள் மட்டுமே நின்றார்கள். யோசுவாவும் காலேபை தவிர மீதம் அத்தனை ஜனங்களும் பரீட்சையில் தோற்று போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த பகல் வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதற்கு பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த பரீட்சைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறி மாறி வரும் பொழுது மனிதரை தேடி ஓடுகிறீர்களா? இல்லை பலவிதமான ஸ்தோத்திரம் இப்படி நான் சாதித்து விடுவேன் என்று சொல்லுகின்ற செயல்களை முன்னெடுக்கிறீர்களா? இல்லை இயேசு கிறிஸ்துவில் உட்கார்ந்து அவரோடு கூட அவருடைய வல்லமையினால் சத்துவத்தினாலே ஜெயத்தை முற்றுப்பெற அந்த ஜெயத்தை தேவ சித்தத்திற்கு ஏதுவாய் பெற்றுக்கொள்ள அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிறீர்களா? அல்லேலூயா. அப்போ பரீட்சையானது இயேசுவோட இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்றது தான் கேள்வி. அல்லேலூயா. சபையோடு இருக்கிறீங்களான்னு உள்ளது கேள்வி அல்ல. விசுவாச வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட விசுவாசத்தில் இருக்கிறீர்கள், பரீட்சையில் இருக்கிறீர்கள். இயேசுவை அறியத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரோடு கூட பயணிக்கிற பயணத்திற்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களே அல்லாமல் ஏதோ எல்லார போல ஓடுகிறதற்காக அல்ல. அல்லேலூயா. அவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள், இவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள், அந்த சபை இப்படித்தான் செய்கிறது, இந்த சபை இப்படி அழைக்கப்படுவதற்கு நாம் அவருடைய இரத்தத்தின் பலனை அனுபவிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அழைக்கப்படாதிருந்தால் நமக்கு இந்த உலகத்தில் இயேசுவோடு கூட வாழ்றதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்கே ஆண்டவர் சொன்னது போல கேட்டுக்கு போகிற வழி எப்படி விசாலமாக இருக்கோ அப்படியே விசுவாசத்திற்குள்ள போகிற வழி எப்படி இருந்திருக்கும்? விசாலமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே சொல்லுகிறார், பரீட்சையானது தான் நீ விசுவாசியா இல்லை விசுவாசி இல்லையா என்பதை தெளிவுபடுத்துகிறது. சில சபைகளில் போதகர்கள் சொல்லுவாங்க, இவன் நல்ல ஜெபிக்கிறேன். இல்லை, அப்படி நான் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எப்படி விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவோடு விசுவாச வாழ்க்கையில் பயணிக்கிறீர்கள் என்பதை நீங்க சொன்னாதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருவர் சொல்லுவது உங்களுடைய விசுவாச பரீட்சையின் தோல்வியா இருக்கும். அல்லேலூயா. சரி, 2வது எதுக்கு பார்ப்போமா?
2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். எதற்காக பரீட்சை? முதலாவது, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரான்னு சொல்லி அறியறதற்காக இந்த பரீட்சை. இரண்டாவது, எதற்காக இந்த பரீட்சை? 2 தீமோத்தேயு 3:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:7 தான். ஒருக்கா கூட வாசிங்க. இல்லை, என்னையும் எம்பிராயும் மோசைக்கு அப்படி ஒரு வசனம் இல்லையா? 8 இருக்கோ? ரைட், 8 ரைட், இங்கே 7 இருக்கு. ரைட். என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அல்லேலூயா. அப்போ சத்தியம் என்று சொல்லுகின்ற ஒன்றில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்குள்ளே மோசைக்கு விரோதமாக கருத்து வேறுபாடுகள் வந்த பொழுது 2 பேர் கூட்டம் கூடி எதிர்த்து நின்றார்கள். தேவனுக்குரிய சித்தமாய் அது காணப்பட்டபடினாலே அது தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு விரோதமான பகையாயிருந்தது. அல்லேலூயா. அவர்கள் செய்த காரியம் மோசேக்கு விரோதமானதுதான். ஆனால் அந்த காரியம் தேவனால் கொடுக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டு அவன் செய்து கொண்டிருந்த காரியத்தை எதிர்த்து நின்றதினால் தேவனுக்கே விரோதியாய் இருந்தவர்களாய் அவர்கள் அங்கே மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி மாற்றப்படும் பொழுது அந்த விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு உபத்திரவத்திற்கு நின்று கொடுக்க முடியாதவர்கள், போராட்டத்தில் நின்று கொடுக்க முடியாதவர்களாய் மாறி போனார்கள். அல்லேலூயா. அப்போ போராட்டம், பிரச்சனை, சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வரும்போ நாம் மனிதனை தேடி ஓடுவோமானால் அது பல நேரத்தில் தேவனுக்கு விரோதமான பகையாய் மாறிவிடும் என்பதை நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே தேவ சித்தத்திற்கு நேராய் நிற்கின்றான். அந்த சித்தத்திற்கு எதிராய் நின்ற என்னையும் எம்பிரையையும் ஆண்டவர் குற்றமுள்ளவர்களாய் பார்த்தார். அல்லேலூயா. அவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், ஒரு கூட்டத்தார பூமி பிளந்து டைரக்டாக பாதாளத்துக்கு தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியணும்னா நம்முடைய பக்கத்தில் இருக்கிற விசுவாசியோ ஒரு பாஸ்டரோ யாரோ ஒருவரோ நமக்கு என்ன செய்ய முடியாது, காட்டவே. தேவனுடைய காரியங்களை தேவ ஆவியினால் மட்டுமே நாம் உணர முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல்ல ஒரு வசனம் எப்படியா இருக்கிறது, தாயின் கருவிலே ஒரு குழந்தையுடைய எலும்புகள் எப்படி உருவாகிறது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆவியின் வழி இன்னதென்று நம்ம யாருக்கும், தேவனுடைய ஆவியானுடைய விருப்பம் எது என்பதை நம்ம யாருக்கும், அந்த ஆவியினாலே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய ஒரு வெளிச்சம் நமக்கு, அந்த வெளிச்சம் இல்லாமல் மாமிசத்தில் எல்லோரும் சொன்னது போல போராடின கூட்டம் தான் இந்த 2 பேர் கூட்டம். அல்லேலூயா. அவர்களுக்கு பரீட்சைனா என்னன்னே தெரியல, அதனாலே அவர்கள் அழிவுக்கு தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் 3வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரீட்சையினால் என்ன வரும், எதற்காக பரீட்சை அப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கையில் பரீட்சையானது எங்கே, பரீட்சையினுடைய முடிவு எங்கே தான் கொண்டு போய் விடும், எங்கே கொண்டு விடும்? தோல்வியில் இல்லை, ஒரு அழிவில் இல்லை, எதில் கொண்டு வரும்? சந்தோஷம். சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு பொறுமை,
அது வரைக்கும் நம்ம இப்படி செய்யணும்னு ஓடுகிற அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுகின்ற கண்ட்ரோலராக தேவ ஆவியானவர் நம்மில் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியை அடக்காதவன், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம், ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். அப்படின்னா ஆவியை அடக்காம ஒருத்தன் பேசுவான், நடப்பான், அவனுடைய செய்கை இருக்குமானா அவனை சுற்றி இருக்கிற வேலி இல்லாத நிலை அவனுக்கு இருக்கும். அப்படின்னா பாதுகாப்பற்ற நிலையில் அவனே மாறிடுவான். அல்லேலூயா. அவன் விதைக்கிறதும் அவன் செய்கிறதும் அவன் செயல்படுகிறதும் பேசுகிறதும் அவன் பரப்புகிறது எல்லாம் அவனுக்கே ஒரு நாள் கண்ணியாய் முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகம் ரொம்ப குறுகினது, ரொம்ப வட்டமானது. எங்கே சுற்றி வந்தாலும் அது அதே இடத்துல தான் திருப்பி வந்து நிற்கும். நமக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கலாம். சிலரை பார்த்து ஏளனம் செய்வது, சிலரை பார்த்து பகைப்பது, காரணமே இல்லாமல் நாம் தொல்லை பண்ணுவதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னால் கடவுளுடைய பலத்த கிரியைகள் இருக்கிறது என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் செய்கிற செயல் மட்டும் ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் ஒரு தவறான வரைபடம் வரைஞ்சா சட்டம் அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க சட்டம் இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னால் அது தப்பாக இருந்தால் சட்டம் தண்டிக்கும். இல்லை செய்க இப்படி காட்டினாலும் சட்டம் தண்டிக்கும். ஆனால் இங்கே நீங்கள் சொல்லாண்டா, கை நீட்டாண்டா, செயல்களை செய்யாண்டா, வரைபடம் எதுவுமே காட்டாண்டா, உங்கள் இருதயத்துக்குள்ளே எழும்பும் பொழுதே தேவன் அந்த எண்ணங்களுக்கு உரிய செயல்களை உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே செய்வார். அல்லேலூயா. அதனால தான் நாம் என்னதான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டாலும் மற்றவர்களை குறித்து 4 பேர் பேசும் பொழுது துரிதமாய் நாம் ஒரு விஷயத்தை யோசித்து விடக்கூடாது. அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்லுங்க, மறைபொருள் எல்லாம் உமக்குரியது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆத்மாவை காப்பாற்ற வழி உண்டுன்னா பார்க்கணும். அதில் நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது. காரணம், இன்றைக்கு உலகத்திலே ஸ்தோத்திரம் அநியாயமாய் சுமத்தப்படுகிற அநேக பழிகளுக்கு பின்பு சில மெஜாரிட்டிகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதிகார திமிர்கள் இருக்கிறது, அநேக துரைத்தனங்கள் இருக்கிறது. உண்மையாகவே நாம் பல இடத்துல போய் சிறைச்சாலைகளிலே சந்திக்கும் பொழுது அநேகர் குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். தான் செய்யாத குற்றத்திற்காய் தண்டனை அனுபவிக்கிற ஏராளம் பேர் உள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரோ செய்த பிணைப்பு, யாரோ செய்த பொய் சாட்சிகள், யாரோ கொடுத்த பொய் வழக்குகள், இவைகளினால் ஒருவன் அழுது கொண்டிருக்கிறான். அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும். அல்லேலூயா. அவனுக்கு யாரும் நீதி செய்யல, நீதி செய்கிறதற்கு சாட்சிகள் இல்லை, எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்வில் காரணமில்லாமல் ஸ்தோத்திரம் அவன் அனுபவிக்கிற தண்டனைக்கு அவன் படுகின்ற ஒவ்வொரு வலிகளும் தேவனுடைய சமூகத்தில் போய் சந்திக்கும். அல்லேலூயா. அதனால தான் விசுவாச பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் அபிஷேகத்தில் இருந்தாலும், என்னதான் ஆவியில பெர்ஃபெக்டா இருந்தாலும் ஒரு காரியத்தை ஸ்தோத்திர தீர்ப்பு சொல்லுகிறதற்கு துணியக்கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எங்கே பார்க்குறார் அப்படின்னா, நடந்த செயலை பார்க்க மாட்டார். உள்ளத்தில் நீங்கள் அறை வீட்டில் நினச்சிருப்பீங்க, அங்கிருந்தே அவர் குற்றமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை இச்சையோடு ஒருவன் அறை வீட்டுக்குள்ள நினைச்சாலே சிந்தனையில் வரும் பொழுதே தேவன் அதை பாவமாய் கருதுகின்றார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு தண்டனை கண்டிப்பா. அல்லேலூயா. செய்தாத்தான் தண்டனைன்னு சொல்கிறது என்னது? சட்டத்தில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் நீதியோடும் நிதானத்தோடும் நியாயம் தீர்க்க செயல்படுகின்றார். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகின்றேன்? விசுவாசத்திற்கு ஒரு விசுவாச பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சையில் நீங்களும் நானும் ஜெயிக்கணும். அந்த பரீட்சையில் நீங்களும் நானும் பலனுள்ளவர்களாய் வாழணும். கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும், நிலை நிற்க வேண்டுமானால் ஆவியானுடைய பலன் இல்லாமல் நான் வாழ முடியாது, ஜெயிக்க முடியாது, போராட முடியாது. அதெல்லாம் பெரிய தோல்வியில் கொண்டு விட்டுவிடும். அல்லேலூயா.
அப்போ இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த விசுவாச பரீட்சை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரும். அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனை தீரணும்னு நினைக்கக்கூடாது. அந்த பிரச்சனையில் நீங்கள் எவைகளில் சமாதானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுக்கு. அல்லேலூயா. மூணாவது பார்த்தோம் இல்லை, யாக்கோபு 1:3 என்ன சொல்லுது? அந்த பரீட்சையானது உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லல. நீங்க எதிராளிக்கு அப்படி நடக்கணும்னு நினைக்கிறது நடக்கணும்னு சொல்லல. என்ன சொல்லுகிறது? உங்களுக்குள்ளே போராடி போராடி எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், இனி நம்ம எதுக்கு யோசித்து பெருசாக யோசிக்க போகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே என்ன உண்டாக்குகிறது? விசுவாசமானது பொறுமையை உண்டாக்குறது. அந்த பொறுமையினால் நமக்கு ஒரு சமாதானம் பிறக்கிறது, சந்தோஷம் பிறக்கிறது. அல்லேலூயா. நீதி செய்கிறவர் அவர். எவன் ஒருவன் காரணமில்லாமல் பகைக்கிறானோ, எவன் ஒருவன் காரணமில்லாமல் சண்டைகளை பிணைக்கிறானோ, எவன் ஒருவன் காரணங்கள் இல்லாமல் எப்படி ஆயிலும் ஒருவனை அழிக்கும்படிக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறானோ, அது அத்தனையும் இன்றைக்கு பார்க்க நலமாய் தெரியும். ஆனால் அவைகளுக்கு பின்பு ஒரு தெய்வம் உண்டு, அவைகளுக்கு ஏற்ற பலன் கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த செயல்களுக்கு ஏற்ற பலன் அவன் அறுக்கும் பொழுதோ அவனுடைய வாழ்வில் நடக்கிற அத்தனை காரியமும் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தேவனிடத்தில் வருகின்ற சாபங்களையும் நீங்களும் நானும் என்ன செய்திடக்கூடாது? வாங்கிவிடக்கூடாது. அதனால உங்களுக்கு எதிராக எது நடந்தாலும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு, தேவனே பார்த்து கொள்ளும், என்னை அழைத்தவர் நீர், எனக்காக இரத்தம் சிந்தினவர் நீர், இவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் கட்டளையிட்டவர், இந்த வாழ்வில் எனக்கு இருக்கிற சகல நன்மைகளையும் நீர் அழியாதபடிக்கு தேவ கிருபையில் என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி நிற்கிற அந்த விசுவாசத்திற்கு ஒரு பலன் உண்டு. அது இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆச்சரியமாயிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எப்படி இருக்கும்? ஏசாயா மறுபடியும் வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அவரிடத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் இந்த பரீட்சையினால் எதை கற்றுக்கொண்டார்? பரீட்சிக்கப்பட்டது, விலையேறும், திட அஸ்திபாரம் உள்ளதுமாய். மூலக்கல், அவன் மூலக்கல் விலையேற பெற்றது. என்னது? அஸ்திபாரம், திட்டம் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அளவிற்கு அது வர்றதுக்கு காரணம் எதுதான்? பரீட்சை தான், போராட்டம்தான், உபத்திரவம்தான். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்குமோ அங்கே சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம், இந்த பொறுமை சகித்து கொண்ட இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரிடத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த நிறைவான மூளைக்கல்லான அஸ்திபாரமான கல்லானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தின் பரீட்சை எங்கே நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இயேசுவிடத்தில் நீங்களும் நானும் ஒன்றாய் பிணைக்கப்பட்டால் ஒழிய இந்த விசுவாச வாழ்க்கையை ஒருவனும் ஓட முடியாது, வாழ முடியாது, நிற்க முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் பரீட்சையில் அநேக நேரம் நாங்கள் மனிதர்களை தேடி ஓடுகிறோம். பிரச்சனை எப்படி தீர்த்திடலாமா அப்படி தீர்த்திடலாமான்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொண்ட உம்முடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை எங்களுக்குள்ளே உண்டாக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை செய்கிறது. அப்படியே அந்த பொறுமையை உண்டாக்குறதற்கு நாங்கள் மௌனமாய் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து அவரையே கேட்கவும், அவரையே பார்க்கவும், அவரையே கவனிக்கவும் தக்கதாக ஒரு சிந்தை தாரும் ஆண்டவரே.
கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள விசுவாச வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரை தைரியமாக நான் உம்மை நோக்கி பார்க்கணும், எந்த சூழ்நிலைமையிலும் உண்மையே நான் பற்றி கொள்ளணும், எந்த இக்கட்டுகளிலும் நான் கவலையே படாமல் சமாதானமாக கர்த்தரையே பிடித்து கர்த்தர் சொல்லுகிறத மட்டுமே நான் பிடித்து முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே விசுவாசத்தில் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் பரிசுத்த ஆவியின் வழிநாட்டத்திலேயும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்த அந்த சிந்தையும் தரித்து கொண்டு ஆண்டவரே சகல உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் சூழ்நிலைமைகளும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. இவர்கள் இந்த தேசத்திலே விசுவாச மார்க்கத்தாராய் அறியப்படுவார்களாக. அந்த ஜீவனுள்ள சாட்சியை இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் பலமாய் கட்டளையிடுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்தை விட்டு பிரிந்து சொல்லுகிறோம், பிரியாத நேசர் கூட வருவீரா. சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். சின்ன வயதிலேயே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த பரிசுத்த ஆண்டவரை விசுவாச வாழ்விலே ஆண்டவரே உபத்திரவத்தையும் போராட்டையும் சகிக்கக்கூடிய உம்முடைய வழிகாட்டுதலில் நடக்கக்கூடிய கிருபையை பிள்ளைகளுக்குள்ளே கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த சத்தத்தை தொலை தூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் வேணும் என்று சொல்லி விரும்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தீர் அல்லவா, அந்த விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே தைரியமாய் ஓட, பலத்தோடு ஓட, கிரியைகளோடு ஓட, அற்புதங்களோடு ஓட கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.